அனைவருக்கும் வணக்கம். இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பஞ்சமி பூஜை செய்பவர்கள் அனைவருமே இந்த கண்ணாடி பரிகாரம் செய்து பாருங்கள். பணம் பெருகும். இந்த கண்ணாடி முன்னாடி செய்கின்ற பரிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பரிகாரம் ரொம்ப எளிமையான முறை தான். செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். வராகினை வழிபாடு செய்பவர்கள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பதிவு நம்ம நிறையா பார்த்தாச்சு. அதனால் நீங்கள் வராகினைக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. நைவேத்தியம் முடிந்தது வைங்க. பூக்களால் உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்து வழிபாடு செய்யுங்க. கண்ணாடி எடுத்துக்கோங்க. இது இந்த பரிகாரம் எப்போ செய்யணும் அப்படின்னா இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்துக்கோங்க. பஞ்சமி திதி இருக்கணும். எப்போ செய்தாலும் ஓகே. ஏன்னா இதற்கு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது பரிகாரம். பூஜை நீங்கள் மாலை 6 மணிக்கு செஞ்சேனாலும் அப்போதும் இந்த பரிகாரம் செய்யலாம். இல்லை அந்த பரிகாரம் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ செய்யணும்னு நினச்சிங்கன்னா திதி முடிகிறதுக்குள்ளே செஞ்சுக்கோங்க. ஒரு இரவு 10 மணிக்குள்ளே செய்துடுங்க. அல்லது வெள்ளிக்கிழமை காலை ஒரு 6:15க்குள்ளே நீங்கள் செய்துடுங்க. இந்த பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா இதற்கு தேவையானது கண்ணாடி. நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற கண்ணாடி நீங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, சின்ன கண்ணாடியாக இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க. வைத்துட்டு அதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் 501 ரூபா வைங்க. 501 ரூபா வச்சுட்டு, இல்லைன்னா இருக்கிற அமௌண்ட் வச்சுக்கலாம். 101 ரூபா கூட வைக்கலாம், 11 ரூபா வைக்கலாம், 5 ரூபா கூட வைக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கையில் இருக்கோ அவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வைக்கணும். அமௌண்ட் வைத்துட்டு கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா துளசி இலை வச்சுக்கோங்க. மல்லிகைப்பூ 1 இல்லை 2 பூ கூட கொஞ்சம் பூ வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் பச்சை கற்பூரம் ஒரு துண்டு, மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா, விரலி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள். விரலி மஞ்சள் வைப்பது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். விரலி மஞ்சள் வச்சுடுங்க. வைத்துட்டு ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் வைத்தா போதும். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த சிவப்பு நிற துணியில் லைட்டாக ஜவ்வாது பொடியை நீங்கள் தடவி விட்டுறணும். அல்லது ஜவ்வாது ஸ்ப்ரே இருந்துச்சுன்னா லைட்டாக அந்த கிளாத்தில் அடித்து விட்டுருங்க. இது ரொம்ப முக்கியமானது. நமக்கு அந்த துணி நமக்கு நல்ல மணமாக இருக்க வேண்டும். ஏன்னா நல்ல மணமாக இருக்கிற இடத்துல தான் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி இருப்பாங்க அப்படிங்கிறது இருப்பதனால், அதனால தான் நம்ம பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மனமுள்ள பொருளாக தான் நம்ம ஒரு பரிகாரத்துக்கு நம்ம பயன்படுத்துவோம். ஈர்க்கும் தன்மை அதுக்கு அதிகமாக இருக்குது. பணத்தை மட்டும் இல்லை, லக்ஷ்மியை ஈர்க்கும் தன்மை இருக்கிறது. எங்கெல்லாம் நல்ல வாசனை திரவியங்கள் பயன்படுத்துகிறோமோ அந்த இடத்துல லக்ஷ்மி நிலைத்து இருப்பாங்க அப்படிங்கிறது இருக்கின்றது. உங்களுக்கு பணம் பற்றாக்குறை நீங்க வேண்டும்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள். பணம் நிச்சயமாக உங்கள் கை நிறைய சேரும். நல்ல ஒரு பரிகாரம். உங்களுக்கு தங்கம் சேரணும் அப்படின்னா தங்கம் கூட வைக்கலாம். ஒரு சின்ன மோதிரமோ அல்லது ஒரு உங்களுடைய தோடு வீட்டில் எக்ஸ்ட்ரா இருக்கும் பார்த்திங்களா, அதை கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். இல்லை ஏதாவது ஒரு பொருள் தங்கம் உள்ள பொருள் வைக்கலாம். அல்லது நாணயம் வச்சுருக்கீங்களா அதை கூட வைக்கலாம். அல்லது வெளி நாணயம் கூட வைக்கலாம். வைத்து கண்ணாடி முன்னாடி, அதாவது நீங்கள் சுவாமி பூஜை ரூமில் வராகினை படம் இருக்குது பார்த்திங்களா, அதற்கு பக்கத்தில் கண்ணாடி வச்சு அதற்கு முன்னாடி ஒரு தாம்பழத்தட்டில் இந்த பொருளை வச்சுருங்க. வைத்துட்டு வழிபாடு செய்துட்டு வராகினை பிரார்த்தனை செய்துட்டு நல்லா பணம் சேர வேண்டும், நகை சேர வேண்டும் அப்படிங்கிறத முழு மனதோட பிரார்த்தனை செய்துக்கோங்க. இந்த பரிகாரம் நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் செய்யலாம். நீங்கள் பூஜை செய்த பிறகும் செய்யலாம். இல்லை நான் பூஜை செய்யலையே அப்படின்னா கூட நீங்கள் செய்யலாம். இதுக்கு நீங்கள் எதுவுமே நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் பூஜை அறையில் வைத்து செய்வது ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். ஒருவேளை உங்களுக்கு பூஜை அறைக்கு போக முடியாத சூழ்நிலை இருப்பவர்கள் மட்டும் ஹாலில் உட்காந்து இந்த பரிகாரம் செய்யுங்க. செய்துட்டு இதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு மணி நேரமாவது குறைஞ்சது பூஜை அறையில் இருக்கட்டும். பிறகு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அல்லது வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலையோ அல்லது நீங்கள் காலையில் 6 to 7 இந்த நேரம் சுக்கிர ஹோர நேரம், இந்த நேரத்துலையோ நீங்கள் அதை எடுத்து நல்லா மடித்து, அந்த சிவப்பு நிற துணி இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா மடித்து உங்களுடைய பணம் வைக்கிற இடத்துலையோ அல்லது ராசியான இடம் உங்களுக்குன்னு ஒரு பீரோவில் இருக்கும் பார்த்திங்களா, அல்லது பர்ஸோ ஏதாவது இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடத்துல மடித்து வச்சுருங்க. நல்லா உங்களுக்கு பணம் சேரும். வராகினை பிரார்த்தனை செய்துட்டு இது செய்து பாருங்கள். உங்களுக்கு கை நிறைய பணம் நிச்சயமாக சேரும். இந்த கண்ணாடி பரிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கைக்கு மேலே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இந்த பரிகாரம். செய்து பாருங்கமே, உங்களுக்கு ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா பணம் வர்றதை உணர முடியும். ஏதோ நமக்கு திடீர்னு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு பணம் வர இருக்கிற மாதிரி இருக்கும், கையில் நல்லா பணப்புழக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும்.
செய்து பாருங்கள், நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். வராகி அருளால் பார்த்திங்கன்னா நீங்களும் வசதியான வாழ்க்கை நிச்சயமாக வாழ முடியும். இந்த கண்ணாடி பரிகாரம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த கண்ணாடி பார்த்திங்கன்னா நம்ம பூஜைக்குன்னு தனியாக, பரிகாரத்துக்குன்னு தனியாக நீங்கள் வாங்கி வச்சுருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் வீட்டிலே பார்க்குற கண்ணாடி இருக்கும் பார்த்திங்களா, அந்த கண்ணாடி கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். சின்ன கண்ணாடியாக இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா நீங்கள் வந்து தண்ணீரால் லைட்டாக தொடச்சி எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல கிளாத்தால் தொடச்சி எடுத்துகிட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்துட்டு அதற்கு முன்னாடி இந்த பரிகாரம் செய்துட்டு உங்களுடைய பீரோவில் வச்சு பாருங்கள். பணம் வந்து நல்லா சேருவதே உங்களால் நல்லா உணர முடியும். அதில் வைத்திருக்கிற 501 ரூபாவாக இருந்தாலும் சரி, 100 ரூபா இருந்தாலும், 101 ரூபா இருந்தாலும் சரி, 11 ரூபா இருந்தாலும் சரி, அது அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணம் வைக்கிற இடத்துலையே அது இருக்கட்டும். அதை நீங்கள் எடுத்து செலவு பண்ண வேண்டாம். ஒருவேளை நீங்கள் வந்து கொஞ்ச நாள் கழித்து செலவு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பூஜைக்குள்ள பொருளை வாங்கி நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே எப்படி நம்ம காணிக்கை போடும் பார்த்திங்களா, அதற்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இல்லை என்றால் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தங்கம் பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அதற்கு நீங்கள் பயன்படுத்தலாம். ரொம்ப சக்தி வாய்ந்த அந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். பணம் கை நிறைய நிச்சயமாக சேரும். வராகினி வழிபாடு வந்து வியாழக்கிழமை மாலை 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே நீங்கள் செய்து கொள்ளலாம். 9 மணிக்கு மேலே கொண்டு போகிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. முடிந்த அளவுக்கு வந்து 9 மணிக்குள்ளே முடிச்சிட பாருங்கள். உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, அதனால் நீங்கள் 9 மணிக்குள்ளே நீங்கள் வந்து எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் முடிக்க பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு முடியல அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 6:30 கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஏன்னா பஞ்சமி திதி வெள்ளிக்கிழமை காலை 6:15 வரை நமக்கு திட்டத்தட்ட இருக்குது. அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேரமும் இருக்குது, அதனால் முன்ன பின்ன ஆகலாம், தவறு இல்லை. ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம், ஏன் 1 மணி நேரம், அரை மணி நேரம் கூட முன்ன பின்ன ஆனால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை நினச்சி நீங்கள் குழம்பிக்க தேவை கிடையாது. வியாழக்கிழமை இரவு நேரம் வழிபாட முடியாதவங்க வெள்ளிக்கிழமை காலை நேரம் பஞ்சமி திதி நமக்கு இருக்கின்றது, ஒரு 6:15 வரை நமக்கு இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம். மிக சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும். வெள்ளிக்கிழமை நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் கொண்ட நாள். இந்த நாளை வந்து தவற விட்டுறாதீங்க. வெள்ளிக்கிழமை காலையிலையும் நீங்கள் நிலைவாசலை நல்லா சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து பூக்களால் அலங்காரம் செய்து மாக்கோலம் போட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். அம்மனுடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அது இந்த ஆடி மாதம் வந்து பஞ்சமி திதி வருவதனால் இதை வந்து நம்ம வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடலாம். அதாவது நான் சிறப்பாக அப்படிங்கிறது வந்து பூஜைகளை சொல்கிறேன். நீங்கள் வந்து ரொம்ப செலவு பண்ணணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லலை. உங்களால் முடிந்த அளவுக்கு வந்து விளக்கேற்றி வைத்து நீங்கள் வந்து தாயை வந்து வழிபாடு செய்யலாம். ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு வந்து கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக உங்கள் வாழ்வில் வந்து முன்னேற்றம் இருக்கும். நம்பிக்கையுடன் இருங்க. என்றைக்குமே நம்பிக்கை வந்து நமக்கு தோற்காது. காத்திருந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து நடக்கிற அதிசயத்தை நீங்களே உணர்வீங்க. அப்போது நினைப்பீங்க நமக்கு வந்து அம்பாளோட அனுகிரகம் நமக்கு எந்த அளவுக்கு இருக்குது, அவங்களுடைய ஆசீர்வாதம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களால் நிச்சயமாக உணர முடியும். அம்மனோட அதிசயம் அந்தளவுக்கு இருக்குது. வராகி பக்தர்கள் அனைவருமே இந்த நாளை வந்து தவற விட்டுறாதீங்க. மந்திரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மூல மந்திரம், காயத்ரி மந்திரம் சொல்லலாம். அது சொல்ல முடியாதவங்க ஓம் ஸ்ரீம் வராகி நமக, அல்லது ரொம்ப எளிமையானது வந்து ஓம் பஞ்சமி தாயே போற்றி, அந்த ஒரு மந்திரம் போதுங்க நமக்கு. ஏன்னா பஞ்சமி தினம்தான் வராகினிக்கு மிகவும் சிறப்பான நாள். அந்த நாளன்று ஓம் பஞ்சமி நாயகியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லி குங்குமத்தால் மலர்களால் அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா தாய் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்களுக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு பரிகாரம் சொன்னோம் பார்த்திங்கன்னா, அந்த பரிகாரம் நீங்கள் கட்டாயமாக எப்போ எடுக்க வேண்டும்னு கேட்பீங்க. அது வந்து ஒரு பரிகாரம்ங்கிறது ஒரு மண்டலம் வரை நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். 3 மாதம் வரை நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதனால் நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் எடுக்கலாம். நீங்கள் என்றைக்கு வேணாலும் எடுக்கலாம். மறுநாள் கூட நீங்கள் எடுக்கலாம், சனிக்கிழமை எடுக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை எடுக்கலாம், எப்போ வேண்டுமானாலும் அந்த பரிகாரத்தை எடுக்கலாம். என்னை பத்திரிக்கை அது அப்படியே இருக்கட்டும் தான் நான் சொல்லுவேன். இருக்கட்டும், ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 மாதம் அது அப்படியே இருக்கட்டும். நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி.